திருச்சிற்றம்பலம். அடியாரத்தோடு வணங்குகிற கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலம் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 66வது பாடல். ஊழ் உரு மணிப்பொற் கோயில் போய் வாவல் உரக்கொடுத்து ஆங்கு நிற்புணர்த்தா பாலுரு மனம் பேரவா குடியிருப்ப பண்ணும் என் கண்ணு நன்னுவையோ வீடுரு மெயினர் கிழங்ககள் குடியும் வேடம் வீழ் குழிகளும் நிரம்ப தாடுரு மருவி பொன்சொரி சோனசைலனே கைலை நாயகனே. அதாவது குறவர்கள் விரும்புகின்ற கிழங்குகளை கடைந்து எடுத்த குழி என்ன செய்யறாங்க, கிழங்கு தோண்டி எடுத்து அதுதான் குறவர்கள் விரும்பி உண்பார்கள். அதுல யானைகள் விழுற மாதிரி வேடர்களால் அகழ்ந்து வைத்த பெரிய பெரிய குழிகளை வெட்டி வைப்பாங்க. அதுல யானை விழுந்துடும். அப்புறம் அந்த யானைகளை சிறைப்பிடித்து அதுகளை பழக்கி அவர்கள் வேலைக்காக பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி அந்த குழியும் நிரம்புற மாதிரி என்ன செய்யுது, ஒழுகா நின்ற அருவிகள் பொன்னை சிந்துகின்ற அது பூரா தண்ணி அருவிலிருந்து வர தங்கம் பொன் சிந்தி அந்த குழியை நிரம்பிடுதான். அப்ப எவ்வளவு வளமையான சோனசைலன்னு சொல்றாரு. அப்ப சோனசைலரே கைலை நாயகரேன்னு கூப்பிடுறாரு. வரிசையா அந்த அரதாங்கள்லாம் பதிக்கப்பட்டு இந்த பொற்கோயில் அதை இங்க என்ன போயிருக்கு, வவால்கள் போய் வாசம் செய்தான், அதுக்கு வீடா கொடுத்த மாதிரி இருக்கான். அப்ப பெருமானை இருத்தி வழிபடாம நம்ம பால்பட்டு ஒழிகின்ற மனத்துல நம்ம பேராசையை குடியிருக்க செய்கிறோம். அப்படிப்பட்ட கீழ்மையுடைய நீ அடிய நேரத்துல நீ எழுந்திருப்பீரா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பெரிய செல்வமான நல்ல பொற்கோயில்ல வவ்வால்கள்லாம் போய் வசிக்கிற மாதிரி, அதுக்கு வீடா கொடுத்த மாதிரி பெருமானை வழிபடாம இந்த பால்பட்டு ஒழிகின்ற மனத்துல அவரை வழிபட்டு அவர் தான் வைக்கணும். ஆனா மனசுல என்ன வச்சிருக்கோம், பேராசையை போய் குடியிருக்க வச்சிருக்கோம். கோயில்ல வவ்வால் இருக்க மாதிரி மனசுல நம்ம மனசுல பேராசையை வச்சிருக்கிற இந்த கீழ்மையுடைய அடியன் இடத்துல நீ எப்படி எழுந்திருப்பீரா, என்னால முடிய அரியன் எனக்கு தெரியலையே சாமின்னு சொல்றாரு. அதாவது உண்மை இருக்க இடத்துல பேராசையை குடியேற்றது இருக்கு, தேவரி பெருமான் இருக்கிற இடத்துல மணிமயமான மந்திரத்துல வவ்வாலை குடியேற்ற மாதிரி இருக்கு. அதான் அதோடைய பொருள். மூணுனா வரிசை அப்படின்னு அர்த்தம். சிவிரி விசிறி அப்படின்னு சொல்றது தான். வாவலை தான் வவ்வால் அப்படின்னு சொல்றாரு. வவ்வால் தான் அதை வவ்வால்னு போட்டிருக்காரு. மாறி வழங்குறது என்னன்னா, நம்மகிட்ட கொடுத்த நம்மளுக்கு அருள் கொடையிலேயே மிக சிறப்பானது எது, மனம் தான். இந்த மனத்தை பற்றி தெளிவா எந்த அறிஞராலையும் புரிஞ்சுக்க முடியல. கட்டளையில பெற்று தருது மூளை தான் அப்படிங்கிற தூள உறுப்பு தான் மனம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் உலகில் இல்லை ஞானம் கொண்டு தான் ரொம்ப அதிகம். நம்ம என்ன சொல்றோம், இப்படி தலைதானே கட்டு காப்போம், மண்டையில ஒண்ணுமே இல்லை. அதாவது மூளை தான் நம்மளுக்கு மனமாக இயங்குது அப்படின்னு நம்ம உலகில் ஞானம் சொல்றாங்க. உலகத்தை ரொம்ப பயன்படுத்தி இந்த மனம் அதை அந்த கறி தான் பயன்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுங்க அதை தாண்டி வெளியே வராமல் போயிடறாங்க. அதாவது தூள பிரபஞ்சத்தை தாண்டிய ஞானம் அவங்க பெறுவதில்லை. தூள கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அவர்கள் ஞானம் பெறுவது இல்லை. அப்படி ஒன்று இருக்கிறதா கூட நம்புறதுக்கு அவங்க மனசு மறுக்குது. அப்ப அருளாளர்கள் மட்டும்தான் அந்த மனம்ன்ற கருவியை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து, அதனால தூள பிரபஞ்சத்தையும் கடந்து நுட்பமான செய்தியை உணர்வுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப மனசை கடந்து செல்லணும். அதனால தூள கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து நுட்பமான செய்திகளை உணர்வு கொண்டு வர்றாங்க. யார், அருளாளர்கள் மட்டும்தான். அப்ப மனதை கடக்காதவரை என்ன ஆகும், அந்த பிரபஞ்சத்தை கடக்க வாய்ப்பு இல்லை. நனவுல மட்டும் இல்லாம கனவுலையும் நமக்கு பிரபஞ்சம் தொடர்பு வருது இல்லையா, கனவுல நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, மனம்ன்ற கருவியை நாங்களா பிரிக்குது. சாத்தனூர்ல நம்ம அந்த இதை பார்க்கலாம் இல்லையா, அது எப்படின்னு சொல்லி நம்ம சித்தாந்தத்தை பார்க்கும்போது பார்க்கலாம். விபரத்தை சிவபிரகாசம் என்ன சொல்றாருன்னா, மனத்தோட நுட்பத்தை பாட்டில் தெரியாது. உடல் ஒரு அற்புதமான படைப்பு, அது நுட்பமா இருக்கு. அதுல உடம்பு இறைவன் அந்த பிரபஞ்ச விஷயங்கள்ல உயிர் ஈடுபட்டு இன்ப துன்பங்களை எய்தி என்ன செய்த அனுபவம் அது அறிவுல மேம்பாட்டு அடையுது. அந்த அறிவோட மேம்பாடு உடம்பு அப்படிங்கிற உண்மையை உணர செய்யுது. அப்ப பிறப்பால அந்த உடம்பால பிறப்பை நீக்கிக்கிறது தான் முழுமையான அறிவு. அப்ப இந்த உடம்பை எதுக்கு உபயோகப்படுத்தணும், பிறப்பால தான் இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த உடம்பை அந்த பிறப்பையே நீக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது தான் முழுமையான அறிவோட மேம்பாடு. அப்ப இந்த உடம்பு பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்றதுக்கு முக்கியமான இணைப்பு எது, மனம்தான். இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் இணையிறது மனசால தான் இணையுது. அப்ப நுட்பமான மனம் என்ன செய்யுது, இந்த தூரமான உடம்புல பெருமை சிறுமைக்கு காரணம் அந்த மனசாதான் நம்மளுக்கு பெருமையும் கிடைக்குது, நம்ம சிறுமையும் கிடைக்குது. அதுதான் என்ன சொல்றாரு, இந்த மாண்டு உடம்பு வெளிமதிப்பட்டது. திருமூலர் என்ன சொல்றாரு, உடம்பார் அடியின் உயிரார் அடிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்றப்ப உடம்பு வேணும். உங்களுக்கு மெய்ஞானம் வேணும்னா உடம்பு வேணும். இந்த உடம்பு குறித்து அவை பாட்டியா சொல்றாங்க, அரிதறிது மாண்டிராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வரிசையா பதிக்கப்பட்ட நவமற்றங்களான பொன் மாளிகைன்னு சொல்றாரு. ஊழூர் மணி பொற்கோயில் அப்படின்னு சொல்றாரு பாட்டுல. இந்த மாளிகை அந்த உடம்பு என்ன செய்து அதுக்கு பெருமையை எப்ப பெறும், மனசோட பெருமையை பொறுத்து தான் அது பெறும். அதுக்கு மாறாக உடம்பு கீழ்நிலை எப்ப பெறும், அதுவும் மனசோட சிறுமையை பொறுத்து தான். அப்ப இந்த திருக்கோயில இறைவனை அமர்த்தினால் அந்த கோயிலுக்கு பெருமை கிடைக்கும், அந்த கோயில் அமைந்த நோக்கம் நிறைவேறும். அதுக்கு மாறாக அங்கே வவ்வால் குடியேறுமானால் அது பெருமை இழந்து சிறுமை பெறும். இதுதான் அந்த பாட்டோட. அந்த மாளிகையை அங்கே அமைந்த நோக்கமும் தோற்று போயிடும். இதுதான் சுவாமி என்ன சொல்றாரு, ஊழ் மணி பொற்கோயில் வாவல் கூற கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடம்பாகி அந்த வெளிமதிப்பட்ட கோயில்ல வவ்வால் தங்க உடம்பாகிறது எப்படி, எப்போது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அதாவது மனமும் உடம்பும் பிரபஞ்சமும் இணைப்புக்கு முக்கிய தொடர்பு. மனம்தான் உடம்பையும் பிரபஞ்சத்தையும் இணைக்குது. இந்த மனத்துல பேராசை மிகுந்தா என்ன ஆகும், உடம்பு வவ்வால் தங்குற கோயில் மாதிரி ஆகும். அப்ப இருளடைந்த இடம் தான் வவ்வால் விரும்பி குறையும். அப்ப மாண்டு அறிவு என்ன ஆகும், அஞ்ஞான இருள் நிறைந்த இடமாயிரும். வவ்வால் நிறையாம நிலை குன்றாம இந்த மாளிகை சிறப்படினா என்ன செய்யணும், உயர்ந்த பொருளை குடியேற செய்யணும். மனம் உயர்ந்த பொருளாகிய சிவத்தை நினைக்கிற செயலையே மூழ்கும் போது என்ன ஆகும், அறிவுல ஒளி நிறைய வவ்வால்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு அது ஈசனுக்கு இடமாகிவிடும். அதனால மனம் இடைவிடாது ஈசன் நினைக்கிறது தான் உடம்பு கோயிலாகக்கூடிய செயல். இந்த மறவாமையை நினைப்பு மறப்பு இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் சொல்லும். இது மறவாமை ஆகிய மனக்கோயில் உள்ளிருத்தி அப்படின்னு சொல்லி வாயிலார் நாயனார் பெரிய மனத்துல ஒரு வரி வரும்.
அப்ப நீல நினைந்த அடியேன் உண்மை நித்தனும் கைதொழுவேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு. அப்ப பேரவால ரொம்ப ஆசையால நம்ம பிரபஞ்ச தொடர்பு மனத்துல நிகழ்ந்துச்சுன்னா இந்த விலை மதிப்பற்ற கோயில் என்ன ஆகும்? கீழ்மையான இடமாயிடும், வவ்வால் குடிய இடமாயிடும். அதனால மனம் ஈசனுடைய நினைவால் நிறையும் பொழுது பிரபஞ்ச தொடர்பை அறுத்து உடம்பை ஈசன் உரைகின்ற கோயிலாக்குகிறது. வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து திருமுறை விளங்குதல்லவா. அதனால என்ன சொல்றாரு சாமி இந்த பாட்டுல? பிற்புணர்த்தா பாடுரு மனம் பேரவா குடியிருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனம் நின்னை புணர்த்தி உன்னை தியானித்து நிற்கும் பொழுது பேரவாக்களை நிரப்பிக் கொள்வதும் அந்த 2 நிலை தான் உடம்பு முறையே கோயிலாதற்கும் பாடுரு மளிகாருக்கும் காரணம். பெருமான் நினைத்து தியானித்து நிற்கணும், பேரவாக்களை நிரப்பிக் கொண்டு நின்றால் வவ்வால், அது வந்து பாழாய் அந்த மாளிகை. அப்ப என் உடம்பை, எப்படிப்பட்ட உடம்பை தேவரில் நீ கோயிலாக கொள்வீர்களா, பெருமானே நீ கோயிலாக கொள்வியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பாண்டையும் சுவாமி என்ன சொல்றாரு? திருவண்ணாமலை பேச என்ன சொல்றாரு? அழகிய செய்ய சொல்றாரு. வேடுவர்கள் விருப்பத்தோடு கிழங்குல பறித்து எடுத்த குழிகளையும் யானையை வெட்டி வச்ச குழிகளையும் அந்த மலையில இருக்கு, அதெல்லாம் அறிவிலிருந்து பறி வர நீரால பொன்னை சொரிந்து நிறைச்சிருச்சான். இந்த மாதிரி பிரபஞ்ச அனுபவங்களால படுபட்டு போன இடங்கள் எல்லாம் என்ன செய்யுது? ஈசனுடைய நிறைவு நல்லா இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து கிழங்கு அகன்றதுனாலையும் யானை பிடிக்கிற குழி வெட்டி வச்சுக்காங்க, அதுல பொண்ணா நிறைஞ்சி அருளோட அறிவு வந்து நிறைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அனுபவங்கள் நம்மளுடைய உண்டு விட்டு உயிர்த்து வாழ்கிறோம், அந்த அனுபவங்களால நம்ம உடம்புல மனசு என்ன, அது வடுபட்டு போய்விட்டது. வடுனா காயப்பட்டதான், காயம் தீர்ந்த பிறகு ஒரு புண்ணு இருக்கும்ல, அந்த வடுனா தழும்பு. அந்த இடங்களெல்லாம் என்ன செய்யணுமா? ஈசன் நினைவுகளால பெருகும் அந்த அருளால நிரப்பிக்கொள்ளணும். நிரப்பிக்கொள்ள அடியார்கள் அடியார் கடவர் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொல்றாரு இந்த பாட்டுல. ரொம்ப அருமையா இருக்கு இந்த வரி. 67வது பாடல். பைமறி படுப்பின் உள் அறியாமல் பனி நருந்துகில் புனை மடவார் மெய்மிசை கருந்தோல் கண்டு வந்து உடலும் வினையினேன் உய்யு நாள் உளதோ செம்மலர் பதம் பாதலம் கடந்திட வான் திருமுடி கடப்பினும் மூவர் தம்மியார் செப்பின் அடங்குறும் சோனசைரனே கைலை நாயகனே. என்ன சொல்றேன்னா, செந்தாமரை மலர் போன்ற திருவடிகள் அந்த பாதலத்தை கடந்து செல்ல திருமுடி தேவலோகத்தை கடந்து செல்லினும் ஆருடைய பிள்ளையார் ஆகிய மூவர்களுடைய இலக்கணம் வாய்ந்த தேவார திருமலைகளுக்குள் அடங்கி விளங்கும் சோனசேகரே கைலை நாயகரே. என்ன சொல்றாருன்னா, அவருடைய மலர் போன்ற திருவடிகள் என்னது? பாதாளத்தையும் கடந்து போயிட்டு இருக்கு. திருமுடி எங்க இருக்கு? தேவலோகத்தையும் கடந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஆருடைய பிள்ளையார் யாரு? ஞானசம்பந்தன் ஆதியாக. அப்ப நான் மூவர் தேவாரர்கள் அல்லவா? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். அவருடைய இலக்கணம் அமைந்த அந்த தேவார திருமுறைகளுக்குள்ள அடங்கி விளங்குகிறாராம். அந்த திருமுறைகள்ல பெருமானை அடக்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ள அடங்கி இருக்கிறார், நம்ம அடக்கி வைக்க முடியாது, அவர் அடங்கி விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி சோனசேலனுடைய பெருமையை கூறுகிறார். எப்படிலாம் உதாரணம் சொல்றாரு பாருங்க. அதாவது பையனை மேநோக்கி மகிழாது திருப்பி அதன் உள் அமைதியை நோக்குதல் போல். பையன் மேல பார்த்து இருக்கிற வெளியை பார்த்து மகிழாம அதை திருப்பி உள்ள அமைதியை, உள்ளத்துல இருக்கிற அமைதியை நோக்குற மாதிரி ஆபரணங்களும் நல்ல வஸ்திரங்களும் அணிந்த அந்த மங்கைகள் அவங்களுடைய அகத்தில் அமைஞ்சிருக்க இழிவுகளை நோக்குறாமல் அந்த இழிவு தோற்றாதபடி அழகு தோன்ற அந்த உடலில் செறிந்த பெரிய தோளினை நோக்கி மகிழ்ந்து அலையும் தீவினை ஏன் பிழைப்புறும் காலமும் உண்டுதான் கொள்ளும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பையன் மேலாக பார்த்து அதை வந்து மகிழாம அதை உள்ள இருக்கிற அமைதியை நோக்குற மாதிரி ஆபரணங்களும் வஸ்திரங்களும் அழிந்த அந்த மங்கைகளுடைய அந்த இழிவுகள் நோக்காம அந்த இழிவு வந்து இழிவானது வந்து எனக்கு தோன்றாதபடி அழகு தோன்ற என்ன ஆகுது? உடலில் மேல் செறிந்த அந்த பெரிய தோல், அந்த தோல் பார்த்து மேல இருக்கிற மூடி இருக்கிற தோலை பார்த்து மகிழ்ந்து அதை அழைகின்ற தீவினையின் உடையன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெண்ணும் போகத்தை தான் சொல்றாரு. நான் பிழைக்கிற காலம் வருமா, பிழைப்புறும் காலம் உண்டாங்குளோ, நான் பிழைக்க முடியுமா என்னால அப்படின்னு கேட்கிறாரு. அறியேன் அப்படின்னு சொல்றாரு. நாளையால் ஒரு பாட்டு வரும். தோற்போர்வை மேலும் துளைப்பளவாய் பொய்மறைக்கு மீ போர்வை மாற்றித்து உடம்பானான் மீ போர்வை பொய்மறையா காமம் புகழாது மற்றதனை அறியா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, இதுல ஒரு திருவாசல் உள்ள பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதமுலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே அப்படின்னு பெருமாடி திருமணி தான் வியந்து பாடுறாரு. அது மாதிரி இந்த மூவர் தேவாரங்களால இந்த தன்மை என்னது? பெரும் மதிக்கப்படுகிறது. மூவர் செப்பின் அடங்குறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அறிவால மதிக்கிறது தான். அதை பத்தி தான் தெய்வ சேக்கல திருக்குள்ள என்ன சொல்றாருன்னா, சுவை ஒளி ஊரோசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து என்ன சொல்றாருன்னா, செயலுக்காக தான் சொல்றாரு. சிம்ல பைமறிப்படுத்தி அப்படின்னு சொல்றாருல, அதாவது பைமறி போல் ஆக்கி அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அப்ப பெண்களை பற்றிய அந்த வெளிய தோற்றத்தை கண்டு மயங்காமல் அதை உள்ளே இருக்கிறதை நோக்கும்படி எனக்கு பிழைப்புறும் காலம் உண்டா, எனக்கு அருள்வீர்களாக அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காலம் உண்டா அறியேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இந்த பாட்டுல புலம்புகிறார். எல்லோரும் கூறியது இந்த பாட்டிலையும் அதே மாதிரி சொல்றாரு. 67வது பாடல். பைமறி படுப்பின் உள் அறியாமல் பனி நருந்துகில் புனை மடவார் மெய்மிசை கருந்தோல் கண்டு வந்து உடலும் வினையினேன் உய்யு நாள் உளதோ செம்மலர் பதம் பாதலம் கடந்திட வான் திருமுடி கடப்பினும் மூவர் தம்மியார் செப்பின் அடங்குறும் சோனசைரனே கைவினார். என்ன சொல்றேன்னா, செந்தாமரை மலர் போன்ற திருவடிகள் அந்த பாதலத்தை கடந்து செல்ல திருமுடி தேவலோகத்தை கடந்து செல்லினும் ஆருடைய பிள்ளையார் ஆகிய மூவர்களுடைய இலக்கணம் வாய்ந்த தேவார திருமலைகளுக்குள்
அடங்கி விளங்கும் சோனசேகரே, கைலை நாயகரே. என்ன சொல்றாருன்னா, அவருடைய மலர் போன்ற திருவடிகள் என்னது, பாதாளத்தையும் கடந்து போயிட்டு இருக்கு. திருமுடி எங்க இருக்கு, தேவலோகத்தையும் கடந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அவருடைய பிள்ளையார் யாரு, ஞானசம்பந்தன் ஆதியாக. அப்ப நான் மூவர் தேவாரர்கள் அல்லவா, ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். அவருடைய இலக்கணம் அமைந்த அந்த தேவார திருமுறைகளுக்குள்ள அடங்கி விளங்குகிறாராம். அந்த திருமுறைகள்ல பெருமானை அடக்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ள அடங்கி இருக்கிறார், அடக்கி வைக்க முடியாது, அவர் அடங்கி விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி சோனசேலனுடைய பெருமையை கூறுகிறார். எப்படிலாம் உதாரணம் சொல்றாரு பாருங்க. அதாவது பையனை மேனோக்கி மகிழாது திருப்பி அதன் உள் அமைதியை நோக்குதல் போல். பையன் மேல பார்த்து இருக்கிற வெளியே பார்த்து மகிழாம அதை திருப்பி உள்ள அமைதியை, உள்ளத்துல இருக்கிற அமைதியை நோக்குற மாதிரி ஆபரணங்களும் நல்ல வஸ்திரங்களும் அணிந்த அந்த மங்கைகள் அவங்களுடைய அகத்தில் அமைஞ்சிருக்க இழிவுகளை நோக்குறாமல் அந்த இழிவு தோற்றாதபடி அழகு தோன்ற அந்த உடலில் செறிந்த பெரிய தோளினை நோக்கி மகிழ்ந்து அலையும் தீவினையேன் பிழைப்புறும் காலமும் உண்டுதான் கொள்ளும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பையன் மேலாக்கில் பார்த்து அதை மகிழாம அதை உள்ள இருக்கிற அமைதியை நோக்குற மாதிரி ஆபரணங்களும் வஸ்திரங்களும் அழிந்த அந்த மங்கைகளுடைய அந்த இழிவுகளை நோக்காம அந்த இழிவு இழிவானது எனக்கு தோன்றாதபடி அழகு தோன்ற என்ன ஆகுது, உடலில் மேல் செறிந்த அந்த பெரிய தோல், அந்த தோல் பார்த்து மேல இருக்கிற மூடி இருக்கிற தோலை பார்த்து மகிழ்ந்து அதை அழைகின்ற தீவினையின் உடையன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெண்ணும் போகத்தை தான் சொல்றாரு. நான் பிழைக்கிற காலம் வருமா, பிழைப்புறும் காலம் உண்டாங்குளோ, நான் பிழைக்க முடியுமா என்னால அப்படின்னு கேட்கிறார். அறியேன் அப்படின்னு சொல்றாரு. நாலு ஒரு பாட்டு வரும். தோற்போர்வை மேலும் துளைப்பளவாய் பொய்மறைக்கு மீ போர்வை மாற்றித்து உடம்பானான், மீ போர்வை பொய்மறையா காமம் புகழாது மற்றதனை பைம் அறியா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, இதுல வரும் திருவாசல் பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதமுளர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே அப்படின்னு பெருமாடி திருமணி தான் வியந்து பாடுறாரு. அது மாதிரி இந்த மூவர் தேவாரங்களால இந்த தன்மை என்னது, பெரும் மதிக்கப்படுகிறது. மூவர் செப்பின் அடங்குறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அறிவால மதிக்கிறது தான். அதை பத்தி தான் தேவ சேக்கல திருக்குள்ள என்ன சொல்றாருன்னா, சுவை ஒளி ஊரோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன சொல்றாருன்னா, செயலுக்காக தான் சொல்றாரு. சிம்ல பைமறிப்படுத்தி அப்படின்னு சொல்றாருல்ல, அதாவது பைமறி போல் ஆக்கி அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அப்ப பெண்களை பற்றிய அந்த வெளிய தோற்றத்தை கண்டு மயங்காமல் அதை உள்ளே இருக்கிறதை நோக்கும்படி எனக்கு பிழைப்புறும் காலம் உண்டா, எனக்கு அருள்வீர்களாக அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு காலம் உண்டா அறியேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இந்த பாட்டுல புலம்புகிறார். எல்லோரும் கூறியது இந்த பாட்டிலையும் அதே மாதிரி சொல்றாரு. 69வது பாடல். மரணமும் பிறவி துயிரும் நீங்குற நூல்வாய் சிலம்பிக்கு அருள் புரிந்த கருணி என்று உனை வந்து அடைந்தனன், இனி நின் கருத்தினை இன்னதென்று அறியேன், முன்னடிபம் பருவுக்கை தலைமிசை எடுப்ப முடைக்கரும் பாம்பென மணித்தேர் தரணியுள் வெறுவி அகன்றிடும் சோனசேகரனே, கைலை நாயகனே. இது என்ன சொல்றாருன்னா, வலிமையுடைய யானைகள் அந்த பருத்த துதிக்கைகளை தலையின் மீது தூக்குது. அதை பார்த்தா எப்படி இருக்கு, அலைந்து பொந்து எழுகின்ற கருமையான பாம்பு அப்படின்னு அச்சுட்டு அந்த மணி கசிதமான தேரினை உடைய சூரியன் 7 குதிரை பூட்டிய தேரில் தானே போவதாக ஒரு இது. அந்த இது அதை அந்த மணியோட இருக்கிற அந்த தேரில இருந்து சூரியன் என்ன செய்யறாரு, மனம் மருண்டு பயந்து நீங்க பெறுகின்றார். அந்த மாதிரி நீங்கிட்ட சோனசேகரே, கைலை நாயகரே அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வாயினால முன்னூறு இலைக்கு சிலந்தி பூச்சிக்கு இறப்பு துன்பமும் பிறப்பு துன்பமும் உடையிருக்காக இவர் யாரு, பெருமான் கருணை பாலித்தார். அவர் காருண்ய சுரூபி அப்படின்னு கருதி நான் தேவரீரை அணுகினேன், பெருமானை அவனை அணுகினேன், இனி உன்னோட திருவிழா குறிப்ப இந்த தன்மை எதுன்னு எனக்கு தெரியாது, நான் உணரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிலந்திக்காரில் ஸ்ரீகாலத்திலையும் திருவானைக்காவிலையும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கருணையுடையவர், சிலம்பி தென்புடி கருணையை விசேரிக்கும் உயர்வு அப்படின்னு சொல்லி வரும். அதாவது சமய வழிபாட்டுல இன்றியமையாத நிலையா விளங்குறது எது, ஈசனோட கருணை நம்ம உணர்றது தான். உயிர் ஈசனோட ஆற்றலை வியக்கிறத காட்டிலும் அந்த உடையவரின் பேரருள் பெருங்கருணை இடைவிடாது சிந்திக்கதான் பழகணும். இறைவனோட கருணையை வெளிப்படுத்த செய்திகளை பல்வேறு புராணங்கள் சொல்லுது. அந்த கருணை அளவில் அடங்கா கருணை, ஒன்றையும் பிரதிபமாரமாக பெறுகின்ற எண்ணமின்றி செய்யப்படுகின்ற உபகாரமே கருணை அப்படின்னு பெறும். ஈசனுக்கு உயிர்களாக ஆக வேண்டியது ஏதும் இல்லை. ஆனாலும் அந்த உயிர் ஈடேறுவதற்காக எண்ணற்ற காலமாய் எண்ணற்ற உபகாரங்களை புரிந்து வருகிறான் ஈசன். இந்த கருணையை சிந்திக்கிறதும் உணர்வதும் தான் உண்மையான வழிபாடு. இந்த கருணையோட உச்சமா ஒரு பாடல்ல நம்ம சுவாமி என்ன சொல்றாரு பார்க்கலாம். அதாவது குறைந்த அறிவுடைய உயிரிழத்தும் அவர் அதே அளவு கருணை செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் வியக்கிறார். அதனாலதான் நூல்வாய் சிலம்பிக்கு அருள் புரிந்த கருணி அப்படின்னு சொல்றாரு. கருணை வடிவமான சிவத்தை என்ன சொல்றாரு, கருணி அப்படின்னு சொல்றாரு. அந்த சிலந்திக்கு சிலம்பி சிலந்தி தான். அது சிலந்திக்கு அருள் செய்த எங்க, திருவானைக்காவிலையும் திருக்காலத்திலும். அப்ப அந்த வெண்ணாவல் மரத்துக்கு எழுந்தல்லைய பெருமானுக்கு பந்தர் போட்டது எதனால பந்து போட்டுச்சு, தன்னுடைய வாயிலிருந்து வர நூல், அது எச்சில் தானே, அது சுவாமிக்கு அனுச்சிதமாயிட்டே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பெருமானுக்கு அவ்வாறு இல்லை. ஏன்னா அன்பை காட்டு அதுக்கு வாய்த்த ஒரே சாதனம் அந்த வாயில இருக்கிற நூல் தான். அது எச்சிலாகாம சிவபெருமானுக்கு உகந்ததாயிற்று. மணிவாசன் என்ன சொல்றாரு, சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆழம் உண்டாய் அப்படின்னு சொல்லுவாரு. கருணை சிற்றுயிருக்கு இறங்குறது மட்டும் இல்ல, அந்த இறக்கத்தால அந்த உயிருக்கு செய்கின்ற பெருநடம். அந்த சிறிய உபகாரத்திற்கு சிறிய பதில் உபகாரம் செய்வதா கருணை இல்லவா, இல்லை. சிறிய உயிருக்கு அதன் சிறிய முயற்சிக்கு பெருநிலை அருள்வதே உயர் கருணை. அதாவது தன் வாயில எச்சி நூலால் பந்திட்ட அந்த உயிருக்கு செய்த பெருநடம் நம்மளை வியக்க வைக்குது.
மரணமும் பிறவி துயரும் நீங்குற அப்படின்னு சொல்றாரு சுவாமிகள் இந்த பாட்டுல. அதாவது பிறப்பு இறப்பு என்னும் பெரும் பிணி அந்த உயிருக்கு நீக்கி அப்படின்னா பெருமா. எந்த தவத்தையும் புரியாம எந்த விதமான கிரியையும் செய்யாம ஒரு உயிருக்கு பிறப்பு இறப்பட்ட நிலை அருளியது யாரு? பெருமானோட பெருங்கருணை தான். அதனாலதான் சுவாமிகள் ஈசன் என்ன சொல்றாரு? கருணி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு நிகழ்வுனால சுவாமிகள் பெரிதும் உந்தப்படுகிறார். என்ன செய்யறாரு? அக்னி உயிர்களுக்கும் அருள் புரியும் திறம் அறிந்து சுவாமிகளிடம் ஈசன் தாம் வேண்டியிருப்பதும் இந்த பிறப்பற்ற நிலையே அப்படின்னு கேட்கிறார். அதை தருவதற்கு உரியவர் யாரு? பெருமான் தான். அந்த அக்னி உயிருக்கே தருகின்றவர் ஆறருடைய தமக்கு அருள்வது ஏற்புடையது அப்படின்னு சொல்லி சோனசேலத்தை வந்து அடைந்தேன்னு சொல்றாரு. பாடல் எப்படி சொல்றாரு? மரணமும் பிறவி துயரு நீங்குற நூல்வாய் சிலம்பிக்கு அருள் புரிந்த கருணி என்று உன்னை வந்து அடைந்தனன் அப்படின்னு சொல்றாரு. ஈசனோட கருணை அளத்திற்கு அரிது என்றாலும் அது உயிர் பால் விளைகின்ற தன்மை ஒன்று போல அல்ல. ஒன்று போல செய்யப்படுற வழிபாடுக்கு ஒன்று போல ஈசன் அருள் வேணும். ஒரு செயலுக்கு எவ்வாறு அருள் புரிகிறது ஈசனோட தனிப்பட்ட முடிவு. ஒருத்தர் செய்தது சுட்டி காட்டி அது போலவே எனக்கு செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம ஈசன் விண்ணப்பிச்சு நிற்க முடியுமா? சுவாமிகள் ஈசனோட ஆற்றலை நம்பி அவர் வந்து அடையல, அவருடைய கருணையை நம்பி தான் வந்திருக்கார். முயற்சிகள் செய்வதற்கு மட்டும்தான் உயிர்களுக்கு உரிமை இருக்கு. பயனை தருவதற்கான முழு உரிமை ஈசன்ட்ட தான் இருக்கு. அதனாலதான் சுவாமி என்ன சொல்றாரு? கருணி என்று உன்னை வந்து அடைந்தனன் இனி நின் கருத்தினை இன்னதென்று அறியேன் அப்படின்னு சொல்லி பாடல்ல சொல்றாரு. இது வந்து அருமையான கற்பனை நயம். இன்னொரு பாடல் என்ன சொல்றாருன்னா, இந்த வல்லனுடைய யானைகள் சோனசேலத்தை திரித்தான். அதுல ஒரு யானை தம் துதிக்கையை வானத்தை நோக்கி நீட்டியது. அது பார்த்தா எப்படி இருக்கு? பாம்புண்டு மேலே கிளம்பி வர்றது மாதிரி தோணுச்சான். யாருக்கு? மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்னை செலுத்துகின்ற பகலவனுக்கு, அதாவது சூரியனுக்கு. அவன் என்ன செய்யறான்? அஞ்சினானவன். ஏன்? கிரகண காலத்துல பாம்பால விழுங்கப்படுறதும் உமிழப்படுவதும் அவனுக்கு துன்பங்களுக்கு உள்ளாகின்றவன் தான் சூரியன். அதனால இந்த பாம்பு எங்க தன்னை விழுங்கிருமோன்னு அஞ்சி தன் தேர் என்ன செய்யறான்? மலையிலிருந்து நீங்கிருக்க விரைவாக செலுத்துகின்றானான். முனநீபம் பரு உக்கை தலைவிசை எடுப்ப முளைக்கரும் பாம்பென மணித்தேர் தரணியுள் வெறுவி அகண்டிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உள்ளத்துல அச்சம் கொண்டு சூரியப்பட்டது எது? கேது. இது செம்பாம்பு. புற்றில் வாழ்வது கரிய பாம்பு, அது யானை. அதனால இந்த யானை துதிக்க வந்து கரும்பாம்பு போல இருந்தாலும் இதுவும் இப்போதான் நம்ம பட்டதான் வந்துள்ளதோ அப்படின்னு சொல்லி பகலவன் அஞ்சுகிறாராம். அதனாலதான் இந்த பாட்டுல முழுமையாக இந்த பாட்டை பற்றி சுவாமிகள் இந்த பாட்டில் விவரமாக கூறுகிறார். 70வது பாடல். அங்கையின் வைத்த கூர்கணன் மடுவாள் அருவினை காடர எரிந்து மங்களில் பத்தி வித்திட அடியேன் மனத்தினை திருத்தினால் உளதோ பொங்குரு செக்கர் கரு விசும்புறவேள் புறத்தெறி கதுவிட நோக்கி தங்குதல் ஒப்ப நின்றிடும் சோனசேரனே கைலை நாயகனேன்னு சொல்றாரு. அதாவது மன்மதனுடைய சரீரத்துல அக்னி பட்டுகிற மாதிரி நோக்கி அது அமர்ந்திருக்கிறார். அது மாதிரி இந்த அதிகரித்த செவ்வானம் கரிய ஆகாயத்தில் பொருந்த அதுக்கு எதிரில் அமர்ந்தருளும் சோனசேரனே கைநாயகனே சொல்றாரு. அதாவது குண்டுதல் இல்லாத குறைவில்லாத அன்பெனும் வித்தினை விளைத்த பொருட்டு பெருமான் என்ன செய்யறாரு? அகங்கையில் கொண்ட அந்த கூரிய அனல் வடிவான பரசு அப்படிங்கிற ஆயுதத்தால இந்த கொடிய வினைக்காடுகள் எல்லாம் பற்றற வெட்டி எறிகிறார். அடிமைப்பட்ட எனது மனப்புலத்தினை திருத்தமாக்கும் நாளும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். பெருமான் வந்து பரசால கொடிய வினைக்காடுகள் எல்லாம் வெட்டி எறிகிற மாதிரி என்னுடைய மனசையும் திருத்துவாரா அறியேன் தெரியல அப்படிங்கிறாரு. அதாவது பத்தியை வித்தென்று சொல்றாரு. நான் இணங்க மனத்தை வந்து புலம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நல்வினை சொர்க்கம் இந்த மாதிரி இன்பங்களையும் தீவினை நரகாய துன்பங்களையும் பயக்காதா இருந்தாலும் ஞானத்தை தடுத்து அது பந்தம் கொடுத்ததுனால ஒன்று வந்து பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் தான். இது நல்வினைனால நம்ம வந்து பொன் விலங்குன்னு வச்சுக்க முடியாது, தீவினைனா இரும்பு விலங்கும் அப்படி எல்லாமே வந்து நீக்க வேண்டியதுதான். அதனால இரு பிறவியும் இருவினை என்ன செய்யும்? பிறப்பிற்கு தான் எதுவாது. அதனாலதான் பொதுப்பட அருவினைன்னு சொல்றாரு. அருமைனா இந்த இடத்துல கொடுமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல வர்றது அருமையான அந்த அருமை கிடையாது. அப்ப கரிய ஆகாயம் கண்ணீர் பட்ட மன்மதனுக்கும் செக்கர் விடவோல உடம்புல பற்றிய அக்னிக்கும் சோனசேரனர் எதிரிலிருந்து அருடைய சிவபெருமானுக்கும் ஒப்பாக கூறுகிறார் ஆசிரியர் இந்த பாடலில். அதாவது ஒரு உழவன் என்ன செய்யறான்? பயிர் செய்ய முயல்றதுக்கு முன்னால தன் நிலத்தின் தரத்தை மிகவும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதோட குறைபாடுலாம் அகற்றி அதை வளமிக்க மண்ணா செய்யாட்டா எத்தனை நல்ல வித்து விட்டாலும் நீர் பாய்ச்சி உரம் போட்டு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதனால உழவன் என்ன செய்யறாரு? முதல்ல தன் நிலத்தை சரி செய்வான். இதைத்தான் திருத்துதல்னு சொல்லுவாங்க, நிலம் திருத்துதல்னு. அப்ப நிலத்துல வேண்டாத செடிகளும் புதர்களும் மண்டி கிடக்கும், அதெல்லாம் வேரோட பிடிங்கி எறியணும். அப்புறம் கற்கள் வரை கிடக்கும், அதை கட்டணும். அப்புறம் நிலம் இறுகி கிடந்தா அதை உழவு கேட்டவாறு இடக செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் விவசாயி நிலத்துல வித்து விதைப்பான். இதுதான் உலக நடை. இது வந்து தாய்மானவர் என்ன சொல்றாரு? காராரும் மாணவக்காட்டை கடைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிழந்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நிலத்திருத்தத்தை ஒப்பிட்டு கூறுகிறார். அதே மாதிரி இங்க என்ன சொல்ற சிவபிரகாச சாமி இந்த காட்டை திருத்தணும்னு சொல்றாரு. இந்த சுவாமிகள் சொல்லுகின்ற திருத்தப்பட வேண்டிய காடு எது? நம்ம மனம்தான். அங்க தீமை பயக்கிற செடி கொடிகள் மண்டி கிடக்கின்றன. அவை நம் வினைகளின் வச்சு மரங்களும் செடி கொடிகள் தான். அந்த கொடிய மரங்களை அழிக்கக்கூடிய கூறிய ஆயுதம் வேணும், இல்லாட்டா அது சாத்தியம் இல்லை. அப்ப நம்ம மனமாகிய காட்டை திருத்த சிவபெருமான்ட்ட ஒரு ஆயுதம் இருக்கான். அது என்னது? அவர் கரத்துல இருக்கிற மழுதான். அது கூர்மையும் வலிமையும் கொண்டது, நெருப்பு காலும் தன்மையது. அப்ப அதனால் மட்டும் மனமாகிய காட்டை தான் திருத்த இயலும். சிவனே தம்முடைய மழுவால அந்த மனத்தை வினைகளாகிய செடி கொடிகளை அழித்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி தான் சுவாமி இந்த பாடல் என்ன சொல்றாரு? அங்கையில் வைத்த பூர்கணல் மழுவால் அருவினைக்காடு அற எறிந்து அப்படின்னு சொல்றாரு. நம்ம வினை வந்து எந்த தெய்வத்தாலையும் போக்க முடியாது, அந்த தெய்வமே வினை வகைப்பட்டு தான் இருக்கும். அப்ப நின்மலனாகிய பெருமான் சிவபெருமான் மட்டும்தான் இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபட்டவன். அவன் ஒருவனால்தான் வினைகளை போக்க இயலும். எனவே வினைகளை திருத்தி நம் மனமாகிய நிலத்தை ஈசன் அடிக்க அங்கே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம பத்தியாகிய அன்பை நம்ம விதைக்கணும். நம்ம நல்ல வினை தீவினை இதெல்லாம் மனத்தை அங்குங்குமா அலக்கழிச்சு வேண்டாதவற்றை பட்ட செய்து வேண்டுவற்றை பட்டாது விட செய்து நம்ம அறிவு வருத்தி வருது. இந்த வினைகளை போக்கினால்தான் இந்த மனம் வந்து வழிபாட்டுக்குரியதாகும்.
நம்ம காலங்காலமாக புற வழிபாட்டை செஞ்சு வர்றோம். அதை நம்ம ஆசிரியர் தான் நெறிப்படுத்தி வருகிறார்கள். புற வழிபாட்டுனா கிரியை, புறத்தே கருவிகள் வழிபாட்டுக்குரியவனவாக தூய்மை செய்ய பெற்றாலும் அந்த வழிபாட்டை ஆற்றுகின்ற மனம் தூய்மைப்பட வேண்டும். மனம் கலவாத செயல் உரிய பயன் தருவதில்லை. வழிபாடு அப்படித்தான். இந்த வழிபாடு முதல்ல மனம் புறத்தையே கலந்தும் பின் மனம் புறத்தையே கலவாதும் செய்யப்பட வேண்டியது. இந்த மாதிரி முறையே புற வழிபாடு அக வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வழிபாட்டுக்கு இன்றியமையாத இது மனசு தான். இந்த மனம் வினைகளால தூய்மை கேட்டு விட்டுருக்கு. ஈசன் தான் அந்த கருணையை, அந்த தூய்மை கேட்டை நீக்க வல்லது. அப்ப ஈசனுடைய கருணை தான் தூய்மை கேட்டை நீக்கும். அதனால ஆசை என்ன சொல்றாரு, இந்த மனமாகிய எண்ணத்தை திருத்த அந்த வினைகள் ஆகிய தூய்மை கேட்டை பெருமானின் கருணை ஆகிய திருவருளால் ஆற்றல் என்னும் அளவை கொண்டு நீக்கி அருள தாம் குறைவில்லாத தன் அன்பை அங்கே வித்தாக இட்டு சிவப்பெயர் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதான் எப்படி சொல்றாருன்னா, அங்கையின் வைத்த கூர்கடல் மழுவால் அருவினை காடரை எரிந்து மங்களில் பத்தி வித்திட அடியேன் மனத்தினை திருத்தினால் உள்ளதோ அப்படின்னு பாடல்ல கேட்கிறாரு. அதனால வினைகள்னால தாக்குற மனம் திருத்தப்படாத காடு, உயிரோட வினைகளை போக்க வல்ல வல்லமை இறைவனைத்தான் உண்டு. மனம் உண்டாத வழிபாடு திருத்தாத நிலத்துல பயிர் செய்யறது மாதிரி இருக்கும். அன்பு என்ற வித்து குற்றம் நீக்கிய மனத்தில் விதைக்கப்பட்டால் தான் சிவன் அருள் விளையும் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த பாடல் ஒரு அற்புதமான கவித்தனை சுவாமி வெளிப்படுத்துறாரு. என்னன்னா, அந்த 4 திருக்கையில கல்லாளின் கீழே அறம்பொருள் இன்பம் உபதேசிக்கும் போது பிரம்மாதிதர்கள் தூண்டுதனால மனதில் நேசுறாரு. திருக்கையில ரதியோட ஏகி சிவபெருமான் மேல தன் மலக்கண்களை எதிராரு. அப்ப அந்த கருவேலாய் அந்த மனதில் என்ன செய்றாரு, அழல் பற்றி சிவந்த தீச்சுவாலை ஆயிடுறான். இந்த சுவாமி என்ன சொல்றாருன்னா, பொங்குரு செக்கர் கருவிசும் புற வேள் துற தெரி கதுவிட நோக்கி தங்குதல் ஒப்ப நின்றிடும் சோழசேரனை கையில நாயகனை கூப்பிடுறாரு. எப்படின்னா, இதே பாட்டு கந்தபுராணத்தில் வரும். விட்ட வெம்பகழி 5 வியத்தகு விமலன் மீது பட்டலும் சிறிதே வேளை பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டடல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது கைலை முற்றும் சூழ் புகை பரவிற்று அன்றே அப்படின்னு வரும். அப்ப மண்ணுடைய கருமை மணியில சிவந்த நெற்பிடிக்கும் மாதிரி சிவபெருமான் திருக்கையில நோக்கினாரு. அதனாலதான் இருநாள் கருமை உற்ற வானம் என்ன செய்யும், ஒளிமிக்க செவ்வானமாக ஆகுமாறு அதுக்கு எதிரில் சோனசைலம் மலை இருக்கான். சோனசைலம் நின்றிடும் சோனசைலம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கருமை உற்ற வானம் செவ்வானம் ஆயிட்டு அதனை நோக்கியவாறு நிற்கிறது அண்ணாமலை. எனக்கு கண்ணுற்ற சுவாமி எப்படி சொல்றாரு, கற்பனையா சொல்றாரு பாருங்க. சிவபெருமானின் நெற்றிக்கண் காமனை சுட்டது போல திரு அண்ணாமலை தரிசனம் நம் பற்றுக்களை சுட்டு பொசுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம வழிபாடு சிறக்க, நம் மனம் தூய்மையுற, மனத்தை பற்றிய வினைகள் நீங்க திரு அண்ணாமலை வழிபாடு ஆற்றுக அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த பாடலில் அருளுகின்றார். இன்னும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.